வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இந்த மொபைலினுடைய விலை 12,000 ரூபா. இதை பார்த்தா 12,000 மொபைல் ஃபோன் மாதிரியா இருக்கு. இதோட டிசைன் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ மொபைல் ஃபோன் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கலர் வேரியண்ட் அவங்க லான்ச் பண்ணலை. இப்போ வந்து சமீபத்தில் இந்தியா வந்து சந்திராயன் 3 லான்ச் பண்ணதுனால 3 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் சொல்லிட்டு அதை குறிக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை ஒரு கலர் வேரியண்ட்டை அதே டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வேரியண்ட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா லூனார் எக்லிப்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்பவே தூளாக இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஆனால் இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் தொட்டு பார்க்குறதுக்கு ஒரு லெதர் ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்குது. பட் இதை விட இந்த கீழே இருக்கிற இந்த லெதர் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு ஒரு கிரிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொட்டு பார்க்குறப்போவே ஒரு எக்ஸ்பென்சிவ் மொபைல் ஃபோன், ரொம்ப ஒரு மினிமம் ஒரு 50,000 60,000 மொபைல் ஃபோனில் ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்கணுமோ அந்த ஃபினிஷிங் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த கலருக்காக மட்டும் சொல்லலை, இந்த ஃபினிஷிங்காகவே இந்த மொபைல் ஃபோன் இந்த செக்மெண்ட்லேயே நான் பார்த்ததுலேயே ரொம்பவே அழகான மொபைல் ஃபோனாக இருக்குது. இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோ மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ், 18 வாட் சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி கேபிள், ஒரு யூஎஸ்பி பின் கொடுத்துருந்தாங்க. யூசர் மேனுவல் எல்லாம் இருந்துச்சு. மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 2-3 கலரில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த லூனார் எக்லிப்ஸ் கலர் இவங்க லான்ச் பண்ண எல்லா கலர்லையுமே பெஸ்ட்டான கலராக எனக்கு தோணுது. ஸோ இந்த மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு 3 ரிங் இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேமரா தான். இந்த ஒரு ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது. இன்னொரு ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜிஏ கேமரா, அது வந்து அவங்க போர்ட்ரேட்டுக்கும் ஏஐக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது பெருசாக யூஸ் கிடையாது. பட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. மொபைலினுடைய எல்லா சைட்ஸ்லேயுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு மெட்டல் தோற்றத்திலே இருந்தாலும் அவங்க இது மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் ரிம்மு தான். சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கார்ட் ட்ரே, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன், 4G VoLTE மொபைல் ஃபோன் இது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டிபெண்டபிளாக ஒர்க் ஆகுது. மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ஸோ ஆனால் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச், அதாவது 6.8 இன்ச் ஒரு டயகனலி ஒரு பெரிய டிஸ்பிளே இது. இந்த பிரைஸுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே, பரவாயில்லாமல் நல்லாவே இருக்குது. பின்புறத்தில் இருக்க கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே மேலே ஒரு சின்ன ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராக்கும் சரி ரியர் கேமராக்கும் சரி ஃப்ளாஷுக்கான சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் எதுவும் கிடையாது. பட் இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஓகே, ஒரு 10,000 12,000 மொபைல் ஃபோன் பார்க்குறப்போ கலர்ஸுடைய வைப்ரன்ஸ் நல்லா இருக்குது. லோ லைட் மோடுமே பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லல, பட் இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது. இந்த டெக்னோனுடைய ஸ்பார்க் 10 ப்ரோ மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்னுடைய ஹீலியோ G88 ப்ராசர். இது வந்து ஒரு 4G ப்ராசருங்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப நாள் பல மொபைல் ஃபோனில் வந்துகிட்டு இருக்குது. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB ஃபிசிக்கல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடு சேர்த்து உங்களுக்கு மெமரி ஃபியூஷன் டெக்னாலஜி மூலமாக இன்னொரு 8GB சேர்த்து 16GB ரேமை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கெமிக் எப்பவுமே ஓடிட்டு தான் இருக்கும். 128GB இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 128GB கொடுத்துருக்காங்க. அதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் NFC முதற்கொண்டு தேவையான எல்லா சென்சரும் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை அண்ட் கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா ஒரு லோ கிராஃபிக்ஸில் அந்த கேம்ஸை ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி விளையாடுது. பட் இது வந்து ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது, ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறப்போ ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் மல்டி டாஸ்கிங் பேக்ரவுண்டில் ஓடுறது, இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா. யூஐலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா லேக் எனக்கு ஒன்றும் தென்படலை. ஸோ இதில் வந்து iOS வெர்ஷன் 12.6 ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து Android 13 மேலே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின். ஸோ ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருந்தாலும் அந்த ப்ளோட்வேரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம்.
பட் ப்ளோட்வேர் இல்லாமல் கொடுக்கறதுக்கு இது என்ன பிக்சல் மொபைல் ஃபோனா? பிக்சல் மொபைல் ஃபோன்லேயே கூகுள் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் ப்ளோட்வேர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த மொபைலில் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. முக்கியமாக ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங், மல்டி விண்டோ, அப்புறம் மெமரி ஃபியூஷன், ஸ்மார்ட் பேனல், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்போ நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சோஷியல் டர்ப் அப்படின்னு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் மோட் இருக்குது, கேமிங் மோட் இருக்குது, வீடியோ அசிஸ்டன்ட், அப்புறம் எக்கச்சக்கமான ஜெஸ்டருக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஐ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த விலைக்கு வேறு நம்ம அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. 5000 mAhக்கான பேட்டரி ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா சாலிடாக உங்களோட யூசேஜை பொறுத்து ஒரு 2 டேஸ்க்கு மேலே தாக்கு பிடிக்கும். பட் இது எல்லாத்தையும் விட எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோடைய டிசைன். கலர் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சுருந்தாலே எல்லாரும் இது என்னடா மொபைல் ஃபோன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்குற அளவுக்கு ஒரு அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஒரு சந்திராயனுடைய வெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எமோஷ்னலி இந்த சந்திராயனோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ எந்த நேரத்தில் அதை குறிக்கிற மாதிரி மொபைல் ஃபோனை நம்ம லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மூன் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கெத்தாக சொல்லிக்கலாம். பட் கெத்தோ வெத்தோ இந்த மொபைல் ஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்டரி மொபைல் ஃபோன், ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி நல்லா கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி செகண்டரி மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யாராச்சும் ஒரு பேசிக் மொபைல் ஃபோன் வேணும், ஒரு 10,000 12,000 செக்மெண்ட்டில் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா தாராளமாக இந்த டெக்னோ ஸ்பார்க் 10 Pro கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை இன்னும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.